ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, பலவிதமான ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் நாம். கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள், கிறிஸ்து காட்டிய வழியிலே நடக்க விரும்புகின்றவர்கள். எனவே கிறிஸ்துவும் திரு அவையும் சுட்டிக்காட்டிய பல ஆன்மீக பாதைகளிலே நாம் நடக்கின்றோம். எதற்கு? ஜெபிக்கின்றோம், திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோம், வேறு பல ஆன்மீக ஆராதனைகளை நடத்துகிறோம். எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்ற கேள்வி எழும்போது நம் அனைவருக்கும் தெரிந்த விடைதான் நமது மீட்பிற்காக, நமது ஆன்ம மீட்பிற்காக இந்த ஆன்மீக காரியங்களை தயக்கமின்றி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை பற்றி அவர் பேசுகின்றார். சிலுவைக்கு முன் அடையாளமாக இருந்த அந்த மோசே காலத்திலே நடந்த அந்த அற்புதத்தை பற்றியும் அவர் பேசுகின்றார். இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் துன்பத்திலே இருந்தார்கள், மரணத்திலே இருந்தார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்கின்றார், கொள்ளிவாய் பாம்பை உயர்த்தப்படுகின்றது, அதை உற்று நோக்குங்கள், நீங்கள் குணமடைவீர்கள் என்று அவர் சொல்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்கள், யார் இந்த இஸ்ரேல் மக்கள்? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளால் விடுதலை பெற்றவர்கள், எனக்கு சொந்தமான மக்கள் என்று அறிக்கையிடப்பட்டவர்கள் தான் இந்த இஸ்ரேல் மக்கள். எனவே உங்களுக்கு நான் 10 கட்டளை தருகிறேன், எல்லா மக்களை விட நீங்கள் மேன்மையானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பெருமைப்பட்ட அந்த மக்கள். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக போனார்கள், பாவம் செய்தார்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கின்றார். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? அந்த கொள்ளிவாய் பாம்பான உயர்த்தப்படும், அதை நீங்கள் உற்று நோக்குங்கள், அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் குணப்பட்டார்கள், சுகப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 2வது வாசகமும் இதைத்தான் வலியுறுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் எந்த திருவுளம் கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் ஆமென்று சொல்லிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார். எனவே ஆண்டவர் அவரை பெருமைப்படுத்தினார் என்று புனித சின்னப்பர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த கீழ்ப்படிதல் இருந்தது?
ஒரு சுகமான மகிழ்ச்சியான வாழ்வுக்குரிய கீழ்ப்படிதல் அல்ல. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற கீழ்ப்படிதல், வேதனையை சகித்துக் கொள்ளுகின்ற கீழ்ப்படிதல், இந்த உலகம் தருகின்ற எல்லா அவமானங்களையும் ஏளனங்களையும் பெற்று ஆண்டவருக்கு உகந்த மனிதன் என்பதை காட்டி இறுதியிலே தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை, ஆரோக்கிய அன்னையின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று திருச்சிலுவை வழியாக நீங்கள் கீழ்ப்படியுங்கள், வேதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற கடவுள் நாளைய தினம் திருச்சபையானது வியாகுல அன்னையின் விழாவினை கொண்டாடுகிறது. உடனடியாக அன்னையை எடுத்துக்காட்டாக நமக்கு வைக்கிறது. அன்னை எப்படி அந்த கீழ்ப்படிதலோடு இருந்தார்கள், அன்னை எப்படி அந்த வேதனைகளை கஷ்டங்களை இயேசுவை போல தாங்கிக் கொண்டார்கள் என்பதை உடனடியாக மறுநாளை வியாகுல அன்னை விழா என்று சொல்லிக்கொண்டு அதை உற்று நோக்குங்கள் என்று நம்மை அழைக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களை, கொள்ளிவாய்ப்பாம்பை ஏறெடுத்து நோக்குங்கள் என்று சொன்னார். முதல்ல உண்மையாக மீட்பின் அடையாளமான சிலுவையை ஏறெடுத்து நோக்கியவர் யாரென்றால் அன்னை அவர்கள் தான். கல்வாரி மலையிலே நின்று கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை ஏறெடுத்து பார்த்தவர். மற்றவர்களெல்லாம் அழுது வருத்தத்திலும் வேதனையில் இருந்த பொழுது, மற்றவர்களெல்லாம் ஏளனமும் கூச்சலும் போட்டு கொண்டிருந்த பொழுது உண்மையான மீட்பின் நிகழ்வு நடக்கின்றது. இந்த சிலுவையிலிருந்து தான் மீட்பு வருகின்றது, நான் அதை உற்று நோக்க வேண்டும் என்று உண்மையான மீட்பினை கண்டுபிடித்து அதை ஏறெடுத்து பார்த்தவர்கள் அன்னை அவர்கள். இயேசுவில் பிரியமானவர்கள், இயேசுவை போல கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்தவர்கள் நம் அன்னை என்பதிலே ஐயமில்லை. வேதனைப்பட்டார்கள். எலிசபெத்தை சந்திக்க செல்லும் போது வேதனை தான். பல நாட்கள் நடந்து செல்ல வேண்டும், பல நாட்கள் பிறரிடத்தில் இருக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இது எளிதான காரியம் அல்ல. பல வேதனைகளையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதை அவர்கள் செய்தார்கள். காணாம ஒரு கல்யாண வீட்டிலே முன்னின்று அதை நடத்தினார்கள் என்றால் அதுவும் அவர்கள் சில நேரத்திலே அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது, வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நாம் ஒரு திருமண வீட்டிற்கு சொன்னோம் என்றால் போனோமா, சாப்பிட்டோமா, பரிசு கொடுத்தோமா, வரணுமா, அதை நம்ம டீசெண்டா நம்ம இருக்க பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல போய் ஒரு டென்ஷன் ஆகி ஒரு ஆத்திரப்பட்டு ஒரு வேதனையோடு அப்படி சுத்தி திருவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அன்னை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கூட்டத்திலும் இயேசுவை தேடி சென்று அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசுகின்ற ஒரு பணியினை அவர் செய்தார்கள். அதுபோல 12 வயதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போன போது அவரை தேடி மனதிலே வேதனையை வைத்துக் கொண்டு அலைந்த அன்னையை நாம் பார்க்கின்றோம். இயேசுநாதர் பசியோடு இருக்கின்றாரே, பல நாட்கள் உணவருந்தாமல் இருக்கின்றாரே, இதோ மக்கள் எல்லாம் அவரை துன்புறுத்துங்க என்று அறிந்த பொழுது அவரை தேடி சென்று பக்கத்திலே கூட பார்க்க முடியாத பொழுது தூரமாக நின்று கொண்டு என் மகனை நான் தேடி வந்திருக்கின்றேன் என்று வந்த தாய் தான் நம் அன்னை, ஆரோக்கிய அன்னை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவில் பிரியமானவர்கள், அன்னை வியாகுலங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே வியாகுலங்கள் வரும், வேதனைகள் வரும். அதை நாம் எவ்வாறு எந்த மனப்பான்மையோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திருச்சபையிலே 2 புனிதர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஒன்று 2000 ஆண்டுக்கு பிறகு வாழ்ந்து மரித்து போன ஒரு சிறுவனுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகின்றது. கார்லோ அக்விட்டி என்று சொல்வார்கள். 15 வயதான ஒரு சிறுவன், அவனுக்கு அந்த புனிதர் பட்டமானது கிடைக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர், இந்த சிறுவனின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அந்த சிறுவன் பட்ட வேதனையை நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவில் பிரியமானவர்களை எந்த இளைஞர்களும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவருக்கு லுக்கோமா என்று சொல்லக்கூடிய கேன்சர் நோய் இருக்கிறது. இரத்த கேன்சர்ல ஒரு வகை அது.
வேதனை தரக்கூடியது, வலியை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த கேன்சர் நோயிலே இருந்த பொழுதும் அவன் விசுவாசம் தவறாதவனாக இருந்தான். நற்கருணை மீது பக்தி கொண்டவனாக இருந்தான். அதை ஏற்றுக்கொண்டு அவன் இதையெல்லாம் நான் திருத்தந்தைக்காக ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னான். ஆயர்களுக்காக, குருக்களுக்காக ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னான். தன்னுடைய வேதனை பிறருக்காக ஒப்புக் கொடுத்து ஒரு புனித ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் அந்த